அது அப்படி தானே? ரைட். ரெஸ்பெக்டட் சீஃப் கெஸ்ட் ஆஃப் த டே, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஈரோட்டில் ஒரு மிக அனுபவமிக்க கண் மருத்துவர், ராகவேந்திரா கண் மருத்துவமனைன்னு கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக ஈரோட்டில் பல பேருக்கு கண்ணொளி வழங்கி மிகப்பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிற மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் சுகுமார் அவர்களே, பிரசிடென்ட் டாக்டர் சாபிரா, பிஆர்ஓ ஆரிஃப், மரியாதைக்குரிய டீச்சர்ஸ், faculties and parents and my dear students, மிக அருமையான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் வாஸ் சல்மான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அவர் ரொம்ப பிரீஃபாக தான் கொடுத்தாரு. ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு உங்கள்டெல்லாம் நான் ஷேர் பண்ணோம். நான் அடிக்கடி திடீர்னு கிளாஸில் நடக்கும்போதே உள்ளே வருவேன், பசங்கள்டெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன், ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பேன், கொஞ்சம் ப்ரைஸஸ்லாம் கொடுப்பேன். அதில் நான் உங்களுக்கு இந்த 14வது ஆண்டு விழாவில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லணும். மை ஃபீலிங், உங்கள் பசங்கன்னு சொல்லணுன்னா நம்ம பசங்க ஆர் வெரி 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 பிரில்லியன்ட். தே ஆர் ஷைனிங் ஸ்டார்ஸ். அவ்வளோதானா கைத்தட்டல்? அப்போல்லாம் எனக்கு என்ன தோணும்னா, அடடா எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பில்ட் எ பர்சன், ரைட்? ஒரு குழந்தையை மனிதனாக உருவாக்குறது, அதில் ஒரு சிறப்பான ப்ரொடக்டிவ் பர்சனாக உருவாக்குறதுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் நம்ம கொடுத்துருக்கார். உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நமக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃப்யூச்சர் இஸ் ஆல்ரெடி ஹியர். ஒரு பெரிய அறிஞர் சொன்னார், த ஃப்யூச்சருங்கிறது நான் இனிமேல் வரப்போகிறதில்ல, ஆல்ரெடி ஹியர். புரியுதா? எதிர்காலம் என்பது இப்போவே இருக்கு. என்ன? இட் இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி டு த பீப்புள். புரியுதா? சில பேர்கிட்ட சொல்லுவோம்ல, இவனுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு, இவனுக்கு எதிர்காலம் இல்லை. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா என்னாச்சு? ஏற்கனவே கையில் எல்லோரும் வச்சுருக்காங்க எதிர்காலத்தை. ஒருத்தர்கிட்ட நிறையா இருக்குது, ஒருத்தர்கிட்ட கொஞ்சமாக இருக்குது. அதை நிறையா இருக்கிறதும் கொஞ்சமாக இருக்கிறதும் 3 விஷயத்தில் பொறுத்து இருக்குது. ஒருத்தர்கிட்ட நிறைய எதிர்காலம் இருக்குது, சும்மா சாதாரணமாக நம்ம சொல்கிறோம்ல, நிறைய எதிர்காலம் இருக்குது, இவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, இவனுக்கு எதிர்காலம் இல்லை. எதை வச்சு சொல்கிறோன்னு யோசனை பண்ணி பாருங்கள். அதை டிசைட் பண்ணுறது 3 பேர். ஒன்று பேரண்ட்ஸ், ரெண்டாவது அவங்க படிக்கிற பள்ளிக்கூடம், மூணாவது இந்த பசங்க போடுற எஃபர்ட்ஸ். சரியா? ஸோ எதிர்காலத்தில் அவனை அங்கே போய் பார்த்துக்குவான் அப்படின்றதெல்லாம் எதிர்காலமே இங்கே இருக்குது, நம்மக்கிட்டேயே ஆல்ரெடி இருக்குது. ஃப்யூச்சர் இஸ் ஆல்ரெடி ஹியர். என்ன பாய்ஸ், கரெக்டா? எங்க கையை திறந்து பாருங்க, அப்படி ஸ்ப்ரெட். எதிர்காலம் தெரியுதா? ஸோ அந்த எதிர்காலத்தை பற்றி முடிவு பண்ணுறது எதிர்காலத்தில் அல்ல, இப்போவே. ரைட்? ஒய் திஸ் ஃபியூச்சர் இஸ் நாட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல்? அதான் கொஸ்டினு. ஏன் ஒருத்தருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்கிறோம், ஒருத்தருக்கு குறைவான எதிர்காலம் இருக்குது, எதிர்காலமே இல்லைன்னு சொல்கிறோம்? இட் இஸ் நாட் யூனிஃபார்ம். ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் 3 ஃபேக்டர்ஸ்.
பேரண்ட்ஸ், ஸ்கூல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க 3 பேரும் சரியான அளவில் எஃபர்ட் போட்டால் எதிர்காலம் முழுக்க இப்போவே கையில் இருக்கு. பின்னாடி ஒரி பண்ண வேண்டாம். நம்ம இருப்போமோ இல்லையோ, நம்ம பையன் எப்படி கஷ்டம், இப்போவே எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டியதில்லை. இப்போவே அவன் கையில் 100% அந்த எதிர்காலத்தை நம்ம கொடுத்துறோம். யார்? பேரண்ட்ஸ், ஸ்கூலு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொன்னால், அகடமிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அகடமிக்கில் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்க முடியுமோ அதெல்லாம், ஸ்பெஷல் கிளாஸஸ் அதெல்லாம் நாங்கள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ். இப்போ புதுசாக பின்னாடி ட்ராக்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது பாருங்கள். ஒரு காங்கிரீட் ட்ராக் போட்டிருக்கோம், ஸ்கேட்டிங்லாம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய இடம் பின்னாடி இருக்குது. அதுக்கு பின்னாடி அத்லெட்டிக் பண்ணுற மாதிரி ட்ராக் போட்டு ஓடுற மாதிரி, ஓட்டப்பந்தயம் ஓடுற மாதிரி எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருக்கோம். அதுபோக நல்ல ஒரு லைப்ரரி, லேப், ஸ்மார்ட் கிளாஸ், எல்லாம் என்னென்ன முடியுமோ எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பசங்க அதெல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாமளும் அதை என்கரேஜ் பண்ணோம். கொஞ்சம் 2 வாரம் முன்னாடி எங்கேப்பா தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கை தூக்குங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்களா? எஸ். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லியிருப்பாங்களே பசங்க, சொன்னாங்களா? அந்த பசங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். தேர்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க எவ்வளோ பெரிய லேர்னிங் பாருங்கள். எல்லாரையும் கூப்பிட்டேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ டோர் அண்ட் த கேட்? கேட்டுன்னு என்ன, டோர்னு என்ன டிஃப்ரென்ஸ்? கையில் எல்லாரும் டிக்ஷனரி வச்சுருந்தாங்க. பரட்டி படி பாரு. எல்லா பசங்களும் டிக்ஷனரியை பரட்டி டோர்னா என்ன மீனிங், கேட்டுனா என்ன மீனிங், அந்த டிக்ஷனரியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் எல்லாரையும். நான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்தேன். கேட்டுனா அதை திறந்தால் ஒரு பெரிய ஏரியாவுக்கு போகிறது, அது உள்ளார நிறைய டோர்ஸ் இருக்கும். பட் டோருனா ஒன்று, அதை திறந்தால் ஒரு ரூமுக்கு போகலாம். பாத்ரூம் டோரை திறந்தால் பாத்ரூமுக்கு மட்டும்தான் போக முடியும். ரூம் டோரை திறந்தால் ரூமுக்கு மட்டும்தான். பட் கேட்டை திறந்தால் நிறைய இடத்துக்கு போகலாம். ஸோ இப்போ கண்டுபிடிங்க, நம்ம ஸ்கூலில் எத்தனை கேட் இருக்குது, எத்தனை டோர் இருக்குது. அந்த பசங்கள்லாம் சிட்டாக பறந்தாங்க ஸ்கூல் முழுக்க. அப்படியே பறந்து 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 வேகமாக. நீங்கள் தான் அன்றைக்கே சொல்லிட்டீங்களே, யாரெல்லாம் வீட்டில் எத்தனை கேட் இருக்குது, டோர் இருக்குன்னு கண்டுபிடிச்சா? நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். உங்கள் வீட்டில் கேட் எத்தனை, டோர்ஸ் எத்தனை? யாரு? சரி, ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணிடு இன்றைக்கே. ஓகேயா? ஸோ லேர்னிங்க்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், நான் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். பசங்களுக்கு நிறைய எதிர்காலத்தை நம்ம கையில் கொடுத்தணும் அப்படின்னு சொன்னால், பேரண்ட்ஸ், ஸ்கூலு, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேரும் ஃபுல் எஃபோர்ட் போடணும் இன் அகடமிக், லேர்னிங்கில் அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட்ஸில். சரியா? உங்களுடைய சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் எடுத்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் இத்தனை பேர் வந்ததுக்கு நான் எங்களது ஸ்கூல் நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்மளோட சீஃப் கெஸ்ட் டாக்டர் சுகுமார் அவர்கள் என்னுடைய 2 நாளைய நண்பர்னு சொல்கிறத விட பிரதர்னு சொல்லலாம்.
அவரை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷனில் ஒரு சொன்னார், எல்லாரும் கைத்தட்டினாங்க. எத்தனை பேருக்கு அது உள்வாங்கியிருப்பீங்கன்னு தெரில. அவர் ஆப்தமாலஜி கண் டாக்டரு, நிறைய பேஷண்ட்ஸ், எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு கண் டாக்டராக ஈரோட்டில் இருக்கார். அது எல்லாருக்கும் தெரியும். இந்திய மருத்துவ சங்கத்தில் என்னோடையும் அவரும் நாங்களும் 2 பேரும் சேர்ந்து பல பதவிகளில் வகிச்சிருக்கோம். அவரும் தலைவராக இருந்திருக்கார், தமிழ்நாடு தலைவராக இருந்தார், நானும் தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் அவரும் நானும் எல்லாம் சேர்ந்து தான் இமயம் புற்றுநோய் காப்பகம்னு சொல்லிட்டு இங்கே சித்தோட்டில் உங்கள் பார்த்துருக்கீங்கள, அந்த ஊர் என்ன ஊர், கங்காபுரத்தில் டெக்ஸ் வேலிக்கு அடுத்தது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து தான் நடத்துகிறோம். இதெல்லாம் தவிர பசங்க ப்ளீஸ் லிசன், இதெல்லாம் தவிர அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார். இத்தனை வருஷத்தில் பிறர் உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய இரத்தத்தை 192 தடவை கொடுத்திருக்கிறார். பசங்க பத்தாது, 192 தடவை பிளட்னா பண்ணி கணக்கு போட்டு பாருங்கள். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை? 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 தடவை, எத்தனை தடவை குத்திருப்பாங்க. சரியா? இது ஒரு மிகப்பெரிய சாதனை மட்டும் இல்லை, பசங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன், ஒரு உத்வேகத்தை. நாமளும் அந்த மாதிரி செஞ்சாண்டேன். இப்போ நான்லாம் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் 17 தடவை தான் கொடுத்துருக்குறேன், அவர் 192 தடவை கொடுத்துருக்கார். அப்போது இது ஒரு உயிர் காக்கும் தானம், ரத்த தானம்ங்கிறது இல்லையா? ஒரு காலத்தில் அப்பாவுக்கு ரத்தம் கொடுக்குறதுக்கு பையன் ரொம்ப யோசனை பண்ணுவான், பையனுக்கு கொடுக்குறது அப்பா ரொம்ப யோசனை பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எஜுகேட் பண்ணி நிறைய ஒரு விழிப்புணர்வை நம்மெல்லாம் கொடுத்துருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி டாக்டர் சுகுமார் அவர்கள் நம்மளுடைய பள்ளிக்கு நம்மை பெருமைப்படுத்தியதில் நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம், பெருமைப்படுகிறோம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் ஒன்றை வழங்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக இறுதியாக இந்த அழகான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துட்ட எங்களது ஃபேக்கல்ட்டிஸ், டீச்சர்ஸ், பிடி சார், அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன அருமையாக கம்பேரிங் பண்ணாங்க. அவங்களே எல்லாமே ஃபங்க்ஷன் நடத்துகிறதே எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir, for your inspiring words. We are delighted and privileged to have you in the presence today, sir. Thank you so much, sir. As we begin, I would like to invite